Hi everyone, welcome back to 369 Tarot in Tamil. ஸோ நிறைய நாள் வீடியோ போட முடியல, என்ன காரணன்றது எனக்கு தெரியல. ஏன்னா பிஸியாக இருந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் 1 வீக் உடம்பு சரியில்லை அப்படி. எனிகோ நம்ம மறுபடியும் போடுவோம். ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த வீக் உங்களுக்கு ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன? ஸ்பிரிட். ஸோ ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜஸ், உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ். ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த், yin yang, ஆல் டைட் அப். நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே இறுக்கி உங்களை கட்டி போட்டதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் தாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க நினைக்கவும் வேண்டாம், பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா போற 5 பாருங்க, 5 2 + 3 5 4 22 23 பாருங்க, ஏஞ்சல் நம்பர்ஸா தெரியுது. ஸோ வாழ்க்கையில எல்லாமே மாறி மாறி வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஆக்ஷன் எடுக்காம சும்மா இருக்கிறீங்க, ஏதோ உங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா டேக் ஆக்ஷன். சரி பாருங்க, இப்போ அதிகமா போராடிட்டு இருக்கீங்களா, அந்த இது மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. ஓகே, ஒரு ஹாப்பினஸ். ஜாப் இல்லை அப்படின்னா ஒரு நியூ ஜாப். இருக்கிற ஜாப்ல சந்தோஷம் இல்லைன்னா அது இருக்கிற ஜாப்ல விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் ஒரு சிலர் குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ். ஏன் கண்ணாபின்னா நான் வருது கார்ட்ஸ். கான்ட்ராக்ட், ஹாப்பி ஃபேமிலி, வாக்கிங் அவே, டோர் டு வேல்யூ, டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். ஒரு சிலர் நான் என்ன பார்க்குறேன்னா டோர் டு ரொமான்ஸ். ஒரு சிலர் ஆல்ரெடி வாக்கவே பண்ணியிருந்துருக்கலாம். போராடி ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு வாக்கவே பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போதான் உங்களுக்கு உங்களுடைய வேல்யூ புரியுது. உங்களுக்கான ரொமான்ஸ் லைஃபுக்கான டோர் ஓப்பன் ஆகுது. உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு புரியுது. ஸோ ஹீலிங் முடிஞ்சு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது அந்த ஒரு பர்சன் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சிலர் கோர்ட் கேஸ், டிவோர்ஸ் ரிலேட்டடா கூட இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடா ஏதோ தெரியுது. பட் அதுல உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அது இருக்கும். நியாயமான விஷயம் கண்டிப்பா அதுல ஜெயிக்கும். 5th சக்கராவை நீங்க கொஞ்சம் கவனிங்க. பேச்சு, வார்த்தைகள் அதை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஓகேவா? எதுவுமே மாயை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கும் போது உங்க லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்க நீங்க பார்ப்பீங்க. ஓகேவா? ஈவன் உங்க லைஃப்ல உங்களுக்கு புதுசா பிறந்த மாதிரி இருக்கும். சைல்டு பாத்வே, ஹை ஹானர், லவர்ஸ், ஸோ குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான பாதை ஓப்பன் ஆகும். நல்ல ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கான ஒரு நல்ல உங்க மரியாதை உயரும். ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கான ஒரு மரியாதை உயரும். அதனால ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
மெச்சூர் மேன். ஒரு மெச்சூர் மேன் மூலமா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களோட உங்க பொசிஷன், உங்களோட மேல் அதிகாரியா இருக்கலாம், அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். What about this? நீங்க பார்க்கக்கூடிய இந்த 1 வீக்ல உங்க சோலுடைய டிராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அபண்டன்ஸ் தான், வேற என்ன. ஸோ உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. அது மூலமாக கூட உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அபண்டன்ஸ். கில்ட்டி ஃபீலிங் இருந்தால் அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு உங்கள் மனசை பேலன்ஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த அபண்டன்ஸ் ஈர்க்க முடியும். சந்தோஷத்தையோ புதிய விஷயங்களையோ, ஓகே, புது ஜாபோ சம்வாட் அதை உங்களால் ஈர்க்க முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. டெரகாட்ஸ் மூலமா பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களால் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் யூ. பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல ஏற்பட போகுது. அது எந்த மாதிரி விஷயம்னா, நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஃபேமிலி ரிலேட்டடா, ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆகிறது ரிலேட்டடா, நம்பிக்கை இல்லாம முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு கவலையில இருக்கிறீங்க. பட் அதுல உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகே, ஒரு சிலருக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வந்திருக்கலாம், நியூ மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது. அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. அது மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்பாதீங்க. அது ஃபேமிலி மெம்பர் சொன்னா கூட அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுபடி பண்ணுங்க. அது மாதிரி சுத்தி நல்லா அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு டெசிஷனையும் நீங்க எடுங்க அப்படின்றது ஏஞ்சலோட மெசேஜா இருக்கு. ஓகேவா? Anything else? உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் இதுதான். கார்டு பாக்குறேன். எது அவசரப்பட வேண்டாம். ஓகேவா? அப்படின்றத ஒரு விஷயம். சப்போஸ் நீங்க ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கூட அது நீங்க அவசரப்பட வேண்டாம். அதை பத்தி விசாரிங்க. ஈவன் நீங்க லவ் பண்ண பர்சனா கூட இருக்கலாம். பட் அந்த மேரேஜ் விஷயம்னு வரும்போது நல்லா விசாரிச்சு பண்றது நல்லது. Ace of Wands, Knight of Pentacles, Eight of Pentacles. ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ், நியூ பிகினிங் இருக்கு. உங்க பேஷனை நோக்கி நீங்க எஃபோர்ட் போடுங்க. உங்க பேஷன் ரிலேட்டடா நீங்க நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா அந்த பலன் உங்களை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. அது ஸ்லோவா வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஓகே, thank you for watching. Have a good day. I'll meet you in my next video. Take care. Bye bye.